எல்லாருக்கும் வணக்கம். இந்த காஷ்மீரா ப்ராஜெக்ட் எல்லாமே என்ன நான் பண்ணுற எந்த படம் வந்தாலும் எந்த மேடையாக இருந்தாலும் என்னுடைய ஃபஸ்ட்டு நன்றி வந்து என்னுடைய சீஃப் டெக்னீஷியன்ஸ் தான். நான் சீஃப் டெக்னீஷியன் நினைக்கிறது எப்போவுமே வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். எனக்கு எப்போவுமே பக்கபலமாக இருக்க முருகேஷ், ஞான்ராஜ், ரமேஷ், மணிமாறன், பிரசாந்த், மதன், ராஜா எல்லாருக்குமே இந்த டைமில் நான் நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ட்ராவல் ஒரு 3 வருஷம் என் கூட டே நைட் பார்க்காம ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்தில் அவங்களோட ஒர்க்கெல்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா இட்ஸ் ஒரு ஹெக்டிக்காக இருந்தது. அண்டு அவங்களுக்கு தே டிசர்வ் ஸ்பெஷல் அப்ளாஸ்ன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ். அண்ட் நெக்ஸ்ட், இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக பண்ணணும்னு நினைக்கும் போது நான் ஃபஸ்ட்டு யோசித்த விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஏன்னா இதில் வந்து இவ்வளோ பட்ஜெட் உள்ளே இன்வால்வ் ஆகிருக்குன்னும் போது நிறைய பேரோட லைஃப் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ நான் நினச்ச ஒரே விஷயம் வந்து இந்த படம் என்ஜாயபிளான ஒரு படமாக இருக்கணும். அவ்வளோதான் முதல்ல நினச்சது. ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ப்ரொடியூசருக்கும். அது ஐ திங்க் மீ அண்ட் மை டீம் ஹஸ் டன் ஜஸ்டிஸ் டு தட். இப்போ அந்த படம் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு என்ஜாயபிள் ஃபிலிமாக தான் வந்திருக்கு. எஸ், வி ஹேவ் அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட் எல்லாமே வச்சுருக்கோம். பட் ஸ்டில் இது வந்து ஒரு என்ஜாயபிள் ஃபிலிம் தான். இந்த படத்துக்கு வந்து எனக்கு வந்து ப்ரொடியூசர் தான் ஹீரோ. ஆக்சுவலாக நான் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் நான் போய் கதை சொல்கிறேன், முதல்ல என்ன நம்பணும். இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி படம் பண்ணலை. இது எனக்கும் இது ஒரு அட்டெம்ப்ட் தான். ஸோ என்னை நம்பி அவர் வந்து என் மேலே ஒரு ஃபுல் ட்ரஸ்ட் வச்சு இந்த படம் பண்ணதுக்கு பிரபு சாருக்கும் பிரகாஷ் சாருக்கும், அவர் ரொம்ப அமைதி, பிரகாஷ் சார் எங்கேயும் வரமாட்டார். அண்ட் இவங்க 2 பேருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சந்தோஷ் அப்படி பேசிட்டாரு தெரியல, சார்லாம் கூப்பிட்டாரு. எங்களுக்குள்ள அப்படிலாம் எந்த உறவும் கிடையாது. என்னென்னா நாங்கள் 2 பேருமே ஒரு கோட் வேர்டில் தான் பேசிப்போம், பாய்னு. அதுக்கு காரணம் படத்தில் ஒரு சீன் இருக்குது, அது வரும்போது அது தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ ஒரு ஃபன்டாஸ்டிக்கான ஆள் அவர். ஏன்னா அவ்வளோ ஹியூமரஸான ஒரு பர்சன். ஏன்னா இந்த படம் வந்து நிறைய டென்ஷன்ஸ் எனக்கு சுற்றி இருக்கும். அவரை போய் பார்க்கும்போது அது எல்லாம் போய்டும். ஏன்னா உள்ளே வரும்போதே அவ்வளோ ஒரு ஜாலி இருக்கும். படத்தில் இருக்க சாங்ஸும் வந்து நிறைய ஜேர்னனால இது அவருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்தது. அண்ட் வி ஹேவ் ஃபன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் டியூன் வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸைட் பண்ணிகிட்டே இருந்தார். எல்லா டியூனுக்கும் என்ன எக்ஸைட் பண்ணிகிட்டே இருந்தார். அண்ட் தேங்க்ஸ் சந்தோஷ் ஃபார் பீயிங் எ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரைட் த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட். ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் உங்களுக்கு. நிறைய ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களோட. தேங்க்ஸ். மேடையில் பேசுகிற மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் அவர் சொல்லுவார், அதெல்லாம் போய் சொல்லிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய லிரிக் ரைட்டர்ஸ் லலிதானந்த் எனக்கு எப்படின்னா மேன் இன் நீட் ஆஃப் கிரைசிஸ். எப்போல்லாம் எனக்கு கஷ்டமாக அப்போல்லாம் வந்துடுவார் பாடலில். எனக்கு ஏதாவது பாட்டில் யாரும் வைரமுத்து சார் இருக்காரா அப்படிலாம் பெரிய பெரிய ஆளாக இருக்கான்னு கேட்கணும். எனக்கு எல்லாமே அவர் தான், லலிதானந்த் தான். எனக்கு எப்படிலாம் பாட்டு வேணுமோ அப்படியெல்லாம் வாங்கிக்கலாம் நான் அவர்கிட்ட. ஏன்னா ஒரு 100 பல்லவி 200 சரணம் இந்த அளவுக்கு எழுதுவார் அவர். நானும் விட மாட்டேன், அவரும் விட மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராவல் எங்களோட எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அழகான ஒரு டார்ச்சர் அனுபவிப்பார் என் கூட அவர். தேங்க்ஸ் லலிதானந்த், உங்களை எப்பவும் விட முடியாது. நெக்ஸ்ட் வந்து முத்தமிழ், அவர் என் கூட என் டீமில் புதுசாக சேர்ந்துருக்காரு. சொன்ன மாதிரி ஆமாம், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா நான் எப்போவுமே ஒத்துக்க மாட்டேன். லிரிக்கில் வந்து எனக்கு பிடிச்ச லிரிக் தான் வரணும்னு நான் எப்போவுமே சண்டை போடுவேன். ஒரு பாட்டு அனுப்பிச்சார் சந்தோஷ், முடிஞ்சிடுச்சு அதோட. என்னங்க அப்படின்னு, அவ்வளோதான் பாட்டு அப்படின்னாரு. லிரிக் யாருன்னா ஒரு டவுட். ஏன்னா நம்மளை கேட்டு நம்ம தான் நான் எல்லாம் அப்ரூவ்லாம் பண்ணுவோம். இவர் யார் எடுத்தோன்னே லிரிக்லாம் கரெக்டாக எழுதியிருக்காரு, யார் அவர்? அதுவும் இப்போ கதையும் சொல்ல, சீனும் சொல்ல, யார் அவர்? இவ்வளோ தெளிவு யார்? என்ன அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டு கேட்டபோது அவர் பேர் முத்தமிழ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அவர் விடுற மாதிரி இல்லை இனிமேல். அண்ட் எஸ் ஜாயின்டஸ். தேங்க்ஸ் முத்தமிழ். அண்ட் இந்த படம் வந்து ஒரு விஷுவல் எக்ஸ்ட்ராவகன்ஸாக வரணுன்னு தான் நான் ஆரம்பத்துலேருந்தே பிளான் பண்ணேன். எனக்கு சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ பிடிக்கும். இந்த படம் வந்து இந்த சப்ஜெக்ட் தான், ஏன்னா கண்டென்ட் தான் டிசைட் பண்ணேன் என்ன மாதிரி விஷுவல்ஸ் கொண்டு வரணும்னு. இந்த சப்ஜெக்டில் அந்த ஸ்கோப் இருந்தது. பட் அதுக்கான ஒரு கனவாக தான் இருந்தது. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷுவல்ஸ் எப்படி கொண்டு வரது, இது எப்படி சாத்தியமாக்குறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு போட்டி படங்கள் அவ்வளோ இருக்குது. ஏன்னா பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காங்க. ராஜமௌலி சார் வந்து அப்படி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அதில் ஒரு கொஞ்சமாவது அட்லீஸ்ட் அவர் பண்ணல ஒரு 20% 30% நம்ம பண்ணணும். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது ஓம் பிரகாஷ் என் கூட ஜாயின் பண்ணார். வித்தவுட் ஓம் பிரகாஷ் இந்த மாதிரி ஒரு ஸ்டன்னிங் விஷயம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இஸ் பீன் த பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் டு மீ.
அவரோட லென்சிங் ஸ்டைலும் சரி, லைட்டிங் ஸ்டைலும் சரி என்னை ஆச்சரியப்படுத்திகிட்டே இருந்தது. ஏன்னா நாங்கள் செட்டில் போகும்போது அந்த செட் லைட்டை பார்க்கும் போதே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அண்டு ஒவ்வொரு சீனும் நாங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த செட்டை பார்த்த பிறகு சீன் மாறிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்ன அவர் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். தேங்க்ஸ் ஹோம், வித்தவுட் யூ திஸ் வுட் ஹவ் பீன் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஸ்ரீதிவ்யா நயன் பற்றி நெக்ஸ்ட்டு பேசுகிறேன். என் பக்கத்துலேயே இருக்காங்க, அதனால சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ரீதிவ்யா, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். என்னென்னா என்ன சீனாக இருந்தாலும் அவங்க அழகாக பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப க்யூட்டாகவே பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா சீனும். அண்ட் இந்த படத்தில் அவங்க நிறைய ஹியூமர் வேறு பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஷீஸ் டூயிங் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருக்கும் ஸ்ரீதிவ்யாவோட பர்ஃபார்மன்ஸ். நிறைய மெனக்கெட்டிருக்காங்க. ஏன்னா நான் நிறைய மாடுலேஷன்ஸ் மாற்றிட்டே இருந்தேன் அவங்களுக்கு. அவங்க எல்லாத்துக்குமே அதை ட்ரை பண்ணி அதை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒண்டர்ஃபுல் ஜாப் ஸ்ரீதிவ்யா, தேங்க்யூ ஸோ மச். அண்டு முக்கியமான ஆளை விட்டுருவேன், இருங்க யோசிச்சுக்கிறேன். யாரை பற்றி பேசிட்டு, ஆர்ட் டைரக்டர் இன்னும் எடுத்து கொடுங்க. தேங்க்ஸ். பார்த்தீங்கன்னா படமே ஆர்ட் டைரக்ஷன், ஃபுல் படமே அவர் விட்டார். அதுதான் நான் அப்போ ஆரம்பத்தே சொன்னேன், அசிஸ்டண்ட் பக்கத்தில் இல்லைன்னா காணோம். இது இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது ஆர்ட் டைரக்டர் சொல்கிறதோட அவர் டீம் சொல்லலாம். ஏன்னா இட்ஸ் ஒரு ஹோல் டீம் அவ்வளோ யுனைட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ராஜீவன் சார்ட்டு நான் விஷயங்கள் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு செட்டு டிசைன் பண்ணணும்னு சொன்ன பிறகு அவர் செட்டு டிசைன்ஸ்லாம் முடித்த பிறகு அது செட்டு டிசைன்ஸுக்கு அப்புறம் அந்த எக்ஸிக்யூஷன் இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஏன்னா அவரில் ஆரம்பித்து அவரோட டீம் ஒரு ஹேஸ் காட் அ ஒண்டர்ஃபுல் டீம். அவரோட ப்ரெசன்ஸ் இல்லைனாலும் அந்த செட்டில் அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். ஏன்னா த்ரூ ஹிஸ் டீம் அவங்க அவ்வளோ நீட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. நான் கேட்ட அத்தனை விஷயத்தையும் அவங்க ரொம்ப இது டன் இட் வித் வெரி ஈஸ். அது ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. அண்டு அவருடைய அசிஸ்டண்ட் அவரும் ஒரு ஆர்ட் டைரக்டர் தான், ஜெய். ஹஸ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். ஏன்னா காஸ்டியூம் டிசைனர் பண்ண பிறகு நான் இவங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து தான் அது பண்ணணும். அது எக்ஸிக்யூஷனில் நான் வேறு டிசைனை மாற்றிட்டே இருந்தோம் நாங்கள். ஸோ அது சலிக்காமல் அவர் பண்ணி கொடுத்துட்டே இருந்தார். அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட், அதாவது அந்த பெரிய டெக்னீஷியன்லேருந்து இந்த கடைசி ஆள் வரைக்கும் இந்த படத்தில் அந்த மேஸ்திரி வரைக்கும் அவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ராமலிங்கம் மேஸ்திரிக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் வித்தவுட் இந்த இவ்வளோ பெருசாக எப்படி பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அவர் அவ்வளோ அழகாக எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி எல்லாமே செய்து கொடுத்தாரு. அதுக்கு ராஜீவனுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்டு விஎஃப்எக்ஸ் அதுதான் கரெக்டாக வச்சுருக்காங்க. அப்படி ஒரு பார்த்து சொல்லலாம், பிட் அடிக்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா இது என்னென்னா இப்போ ஃபுல்லாகவே சிஜி ஒர்க் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அது கவனம் ஃபுல்லாக அங்கே இருக்குது. அந்த ஷார்ட்ஸ் வந்துச்சா, இந்த ஷார்ட்ஸ் வந்துச்சா அப்படின்ற மாதிரி. அண்ட் விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஸ்டாலின் சரவணன், அவர் இதில் படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஷார்ட்ஸ் இருக்குது. விஎஃப்எக்ஸ் மட்டும் ஒரு 1.5 hours ஆஃப் ஃபுட்டேஜ், ஒரு ஆல்மோஸ்ட் 97 minutes இருக்குது இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ். அந்த போர்ஷன்ஸ் இப்போது இந்த டைம் லிமிட்டில் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ஈஸியே கிடையாது. ஸோ அது என்ன பண்ணான்னா ஸ்பிளிட்டட் இன்ட்டு 25 கம்பெனிஸ், ஒரு 25 கம்பெனிக்கு பிரித்து கொடுத்தாரு. எல்லாமே ஒரு சூப்பர் கம்பெனிஸ், எல்லாமே இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ். ஒரு 8 கம்பெனி இருக்காங்க அதில். அண்டு ஒரு 17 கம்பெனி. அவருக்கு என்னென்னா ஒருத்தரை மட்டும் தான் அவர் டீல் பண்ணணும். ஆனால் அவர் அந்த 25 கம்பெனி டீல் பண்ணணும். ரெண்டுமே கஷ்டமான விஷயந்தான். ஸோ அவர் அதை எப்போ தூங்குறாருன்னு தெரியல. எப்போயாவது தூங்குவார், அப்போயும் நான் ஃபோன் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நல்ல, எனக்கு இன்னும் வரமாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு மோஸ்ட்லி வரமாட்டார். பட் ஆனால் இந்த படம் அவரை வர வைக்க என் கூட. அண்டு அப்படி ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறதுக்கு ரீசன் முழு காரணமும் அவர் தான். ஸோ ஒரு பெரிய சல்யூட் அவருக்கு. தேங்க்ஸ் ஸ்டாலின். அன்பரி மாஸ்டர் இருக்காங்களா? இல்லை நல்லது, இல்லை தப்பாக நினச்சிப்பாங்க. ஏன்னா அன்பரி மாஸ்டர்ஸ் ரொம்ப பிஸியான மாஸ்டர்ஸ் இண்டஸ்ட்ரியிலே. ஏசிஎஸ் யூனிட் ஒரு பக்கம் ஷூட்டிங் போகிறாங்கன்னா இவங்க ஒரு பக்கம் போயிடுவாங்க. 2 பேருமே தினமும் ஷூட்டிங் போகிறது இவங்க 2 பேர் மட்டும் தான். இவங்க 2 பேரும் ஸ்டாப்பே பண்ணுவோம். 2 பேரும் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிப்பாங்க எங்கேயாவது, இல்லைன்னா இவங்க தனியாக போயிட்டுருப்பாங்க. ஏன்னா பாம்பே, டெல்லி அது மாதிரி போயிட்டுருப்பாங்க. அவ்வளோ ஒரு பிஸியான மாஸ்டர்ஸ். பட் ஸ்டில் இந்த படத்தில் அவங்க ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நான் ப்ரீவியூஷுவலாக என்ன வேணால் சொல்லிடலாம், இப்படி போனால் இப்படி விழுந்தா இப்படி குடிச்சு அப்படி வந்துட்டான் அப்படின்னு. அதெல்லாம் எடுக்கணும்ல. அது அவர் எடுத்தார். அது நாங்கள் என்னென்ன எதிர்பார்த்தோமோ அவ்வளவும் அவங்க அன்பரிவு மாஸ்டர் செய்து கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் மாஸ்டர்ஸ். எடிட்டிங் அப்போ அதை எடிட் பண்ண நீயே 4 தடவை சொன்ன, நான் பார்த்தேன். ஆக்சுவலாக திருப்பி வரணும்னு நினச்சி திருப்பி நீங்கள் சொல்லிட்டு எடிட்டிங் இப்போ இவ்வளோ சொன்ன பிறகு நான் திருப்பி பில்டப் கொடுத்தா எப்படிப்பா அது நல்லா இருக்குமா? சரி, ஓகே. ஆக்சுவலி நல்லா சொல்லணும்னு நினச்சிட்டு அவரை பற்றி நான்ட்டார் அவர்.
இல்லை ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட் நம்ம வந்து சீரியஸாக பேசலாம், ட்ரை பண்ணலாம். சாபு ஜோசப் வந்து இது கொஞ்சம் யோசிச்சுட்டாங்க, சொல்லிடுறேன். சாபு ஜோசப் வந்து இஸ் த பெஸ்ட் திங் ஹேப்பன் ஃபார் த மூவி. ஏன்னா இந்த ட்ராவல் வந்து என்னென்னா இவருக்கு ஒரு விதமான டார்ச்சர்னா அவர் முழுமையாக 24 hours அந்த எடிட்டிங் ஷூட் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி வார்டு மாதிரியே இருக்கும். அவங்களாம் அந்த டாக்டர்ஸ் நர்ஸ் மாதிரியே சுற்றிட்டு இருப்பாங்க, அந்த அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ்லாம். பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கும். ஏன்னா எப்போ வேணால் ஷாட் வரும், உடனே அப்ரூவ் பண்ணி அனுப்பணும். ஏன்னா சிங் பார்க்கணும், உடனே பார்த்து திருப்பி அனுப்பி விடணும். சிஜி ஷாட்ஸ் வரும், பார்த்து அனுப்பி விடணும். அது இந்த படம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஒன்ஸ் யூ சீ த மூவி உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் தெரியும். சாபு வந்து இனிமேல் எல்லா படத்துக்கும் அவர் தான் இருப்பார் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் பண்ணிட்டார். அவர் இந்த படத்தில் பிளாக் மேஜிக் நிறைய இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டார் நினைக்கிறேன். இனிமேல் அவரை விட முடியாது நம்மளால். ஸோ தேங்க்ஸ் சாபு, யூ மேட் இட். சரியா? ஓகே. ஜான் டைலாக், இந்த படம் டிஸ்கஷன், அதாவது பிகினிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரி படம் பண்ணலாம், பாலகுமாராக்கு அப்புறம் என்ன மாதிரி படம் பண்ணலாம், கண்டிப்பாக ஃபுல் காமெடி தான் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே சொன்னாங்க. சரி, அப்போ அது பண்ண வேணாம், ஏன்னா அதுக்கப்புறம் எதிர்பார்க்க மாட்டாங்க நம்மக்கிட்ட அதை அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டேன். அப்போது பண்ணும்போது நான், முருகேஷ் என்னுடைய அசிஸ்டன்ட், அப்புறம் ஜான் மகேந்திரன் 3 பேர் தான் அந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் போகணும். அங்கே தான் இது உருவாச்சு. ஸோ நான், ஜான், முருகேஷ், அது இதில் வர டைலாக்ஸ் எல்லாம் நாங்கள் 3 பேர் அப்போ டிஸ்கஷனில் எழுதினது தான் அந்த மேக்ஸிமம் ஆஃப் டைலாக்ஸ். அண்டு ஜான் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இருந்தார். இந்த படம் டைலாக் வரும்போது அவருக்கு ஒரு நல்ல நேம் வரும்னு நான் நினைக்கிறேன். அண்டு டான்ஸ் மாஸ்டர்ஸ் ராஜு மாஸ்டர் ஒரு இட்ஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவர் இருக்கிறதுல நான் போக கூட தேவையில்ல, அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கும் அவருக்கும். அந்த திக்கு சாங் அவர் தான் பண்ணார். அண்டு எஸ் டன் ஒண்டர். நான் எப்போவுமே எல்லா சாங்குமே அவர்கிட்ட கொடுத்தோன்னு நினைப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாஸ்டர்ஸ் எனக்கு ராஜு சுந்தர் மாஸ்டர் ஃப்ரெண்டாக இருக்கிறது பெரிய விஷயம். அண்ட் எங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் இந்த சாங்கில் ரெஃப்ளெக்ட் ஆகும். தேங்க்ஸ் மாஸ்டர். அண்ட் நெக்ஸ்ட் பிருந்தா மாஸ்டர், அந்த ஓயா சாங், அந்த ஹிஸ்டாரிக்கல் சாங் வந்து பிருந்தா மாஸ்டர் பண்ணாங்க. அந்த ஒரு எக்ஸாட்டிக்காக பண்ணது ரீசனே வந்து பிருந்தா மாஸ்டரில் தான். அவங்க அவ்வளோ அழகாக பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சதீஷ் இருக்காரா, போயிட்டாரா? சதீஷ் வந்து இல்லை, அவர் ரொம்ப வேண்டி கேட்டுட்டார். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுங்கன்னாரு. சதீஷ் வந்து ரொம்ப அவ்வளோ ஃபன் உள்ள ஒரு கேரக்டர். அவரும் ஒரு சாங் பண்ணியிருக்காரு. அண்ட் இட்ஸ் வெரி குட் ரிலேஷன்ஷிப். தேங்க்ஸ் சதீஷ். அண்டு நயன்தாரா, தேங்க்ஸ். இந்த மாதிரி நல்ல டீம் பார்த்தீங்களா, எங்கள் டீமே செம்ம டீம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி தான் இருப்போம். நயன்தாரா வந்து இந்த கேரக்டர் ரத்ன மகாதேவின்னு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணும்போது யார் வரும் அப்படின்னு யோசிக்கும் போது செகண்ட் தாட்டே இல்லாமல் ப்ரொடியூசர் சொன்ன சாய்ஸ் தான் நயன்தாரா. ஹீரோ மாதிரி இருப்பார் அவர், பாருங்கள். அண்டு மற்றெல்லாம் நீங்கள் எழுதிங்க. என்னென்னா வந்து அவங்க இந்த கேரக்டரில் வந்து ஒரு அவ்வளோ ஒரு அழகு இருக்கும் அந்த குயினில், அந்த பிரின்சஸ் கேரக்டரில். ஆனால் கொஞ்சம் திமிரு இருக்கும் அந்த கேரக்டர் செஷனில். ஸோ இதுக்கு வேறு யார் அப்படின்னு யோசிக்கும், நயன்தாரா மட்டும் தாங்க. இதில் எந்த உள்ளர்த்தமும் கிடையாது. ஸோ அந்த நயன்தாரா ஹஸ் டன் த ரோல் வந்து வேறு யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த பெர்ஃபார்மன்ஸ். அப்படி ஒரு கொடுத்துருக்காங்க. செட்டில் அவங்க வந்துட்டாங்கன்னா போகவே மாட்டாங்க. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. செட்டை பிரிக்கிற வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ தேங்க்ஸ் நயன். அண்டு இல்லை எல்லாரையும் பேசிட்டேன்னு. சவுண்ட் டிசைனிங் வந்து சுரன் பண்ணுறாங்க. சுரன் அண்ட் கூத்தன் அவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இதுதான் சொல்லுவேன், திருப்பி சூப்பராக பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. கண்டிப்பாக பார்ப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எல்லாரையும் சொல்லிட்டேன், பட்டு இருங்க வரேன். இவ்வளோ பேர் நாங்கள் எல்லாருமே ஒரு பக்கம் வைக்கலாம். எங்கள் மொத்த டெக்னீஷியனை தூக்கி ஒரு பக்கம் வச்சிங்கன்னா, என்னுடைய ஹீரோ கார்த்தி சாரை நீங்கள் இன்னொரு பக்கம் வைக்கலாம். எங்கள் மொத்த பேரையும் தாங்குவார் அவர். சூப்பர்ல, எனக்கே நல்லா இருக்கு. ஓகே, இல்லை ஏன்னா எங்கள் அத்தனை பேரோட உழைப்போட ரெஃப்ளெக்ஷன் அவர் தான். ஏன்னா அவர் மூலமாக தான் பார்க்க முடியும் எங்களை நீங்கள். ஸோ இது நான் ரொம்பவும் பிரமிச்ச ஒரு நடிகர். எப்படின்னா இந்த கேரக்டர் செஷன் வந்து காஷ்மோரா கேரக்டர் ராஜநாயக் அப்புறம் வரேன். காஷ்மோரா கேரக்டருக்குள்ளேயே பார்த்தா ஒரு 3 டைமென்ஷன் இருக்குது பெர்ஃபார்மன்ஸாக. அவர் கேட்டுகிட்டே இருப்பார், அந்த ஹிஸ்டாரிக்கல் என்ன பண்ண போகிறோம், அந்த ஹிஸ்டாரிக்கல் என்ன பண்ண. நான் சொல்லுவேன், அது ஹிஸ்டாரிக்கல் பண்ணும்போது இந்த காஷ்மீரை முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த கேரக்டர் இஸ் நாட் ஈஸி. ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி. படம் பார்க்கும்போது புரியும். அதில் ஒரு 3 டைமென்ஷன் ஆஃப் ஆக்டிங் வருது அந்த கேரக்டருக்குள்ளே.
ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டார், கேவலப்படுத்திட்டார் என்ன. செட்டில் பார்க்கும்போது அவ்வளோ சொல்லி நம்ம பொதுவாக நான் வேறு பயங்கரமாக நடிச்சுலாம் காட்டிட்டு இருப்பேன் ஸ்பாட்டில். ஒன்றும் அங்கே வேலை இல்லை, அப்படியே பார்த்தார். அவர் பாட்டு பின்ன ஆரம்பிச்சிட்டார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் கேஷ்மராவாக மாறிட்டார். அதுக்கப்புறம் நாமளே சரி விட்டோம், இது ஓகே இனிமேல் நமக்கு இன்னும் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி விட்டோம். அண்டு காஷ்மீராவில் வந்து ஒவ்வொரு சீன் எடுக்கும் போது எங்களோட அந்த ஹெல்த்தி டிஸ்கஷன் தான் படத்தில் ரிஃப்ளெக்ஷன். ஏன்னா வி டிஸ்கஸ்ட் அ லாட். ஒவ்வொரு சும்மா ஃபோனில் பேசும்போது சரி, ஷூட்டில் இருக்கும்போது சரி, எப்போவுமே வந்து வி கீப் ஆன் டிஸ்கஸிங் அபவுட் காஷ்மீரா. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ராஜநாயக் பண்ணும்போது அந்த லுக்கு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வேறு நிறைய லுக்கு போயிட்டே இருந்தோம். ஏன்னா இந்த செட் ஃபர் ஸ்டுடியோவில் நாங்கள் பாட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருப்போம், அந்த டெஸ்ட் ஷூட் பண்ணிட்டு இருப்போம். அவங்களுக்கு டவுட் இருக்கும், கண்டிப்பாக ஷூட்டிங் போக மாட்டோம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களே டவுட்டில் இருப்போம். ஏன்னா இங்கேயே இருக்காங்க, எப்போ ஷூட்டிங் போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் மீறி நாங்கள் வந்து அந்த லுக்கை ஃபைனலைஸ் பண்ணி, அந்த பாடி லாங்குவேஜை ஃபைனலைஸ் பண்ணி வந்து பார்க்கும்போது இன்றைக்கி எனக்கே வந்து ஒரு பார்க்கும்போது இது நம்ம தான் எடுத்தோமா அப்படின்ற மாதிரி அந்த பிரமிப்பை எனக்கு கொடுத்த கார்த்தி சாருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது ரைட்டிங்லேருந்து அந்த கேரக்டர் அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது தான் ஒரு டேரக்டருக்கு சந்தோஷம் வரும். எனக்கு அது இந்த படத்தில் அது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா என் ரைட்டிங்கெல்லாம் மீறி வந்துடுச்சு அந்த கேரக்டர். ஸோ அதுக்கு அவருடைய கடுமையான உழைப்பு தான் வந்து அதுக்கு காரணம். தேங்க்ஸ் கார்த்தி சார். எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் சார்.